முக்கிய செய்திகள். கேப்டனுக்கு எதிராக அதிமுகவினரின் அவதூறு பேச்சு. எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்திலிருந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்கலாமா? மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க உச்சநீதிமன்றம் கெடு. பதவி சுகத்திற்காக உறவினர்களை கைவிட்ட சசிகலா ஜெயலலிதாவுடன் மீண்டும் இணைய தீவிர முயற்சி. ராணுவ தளபதியின் நடவடிக்கை அவரது விரக்தியை வெளிப்படுத்துகிறது. அமைச்சர் வயலார் ரவி கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். அதிமுகவினரின் அவதூறு பேச்சால் சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் கூப்பா கிருஷ்ணன் தேமுதிக பற்றி அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு தேமுதிக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திராணி இருந்தவர்கள் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலுக்கு பிறகு கட்சியை கலைத்துவிடலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூப்பா கிருஷ்ணன் சில கருத்துக்களை கூறினார். இதற்கு தேமுதிகவினர் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் குறுக்கிட்டு பேசியபோது, அவையில் இல்லாத தங்கள் தலைவர் விஜயகாந்தை பற்றி தவறாக பேசுவது சபை நாகரிகம் அல்ல என்றும் இவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுகவினர் அவதூறு பேச்சை கண்டித்து சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக உறுப்பினர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது, ஏற்கனவே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராணி இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். இழப்பீட்டுத் தொகை இழந்து விட்டார்கள். இப்பொழுது கட்சியை நடத்துவதா வேண்டாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இது சட்டசபை விதி முறைகளுக்கோ நெறிமுறைகளுக்கோ சற்று கூட பொருத்தமானதல்ல. அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். சபையில் இல்லாத ஒருவர் மீது குறை சொல்வதோ குற்றம் சொல்வதே தவறு. அதற்கு மேலாக பழி சுமத்துவது என்பது அதைவிட பெரிய தவறாகும். இதை சுட்டிக்காட்டி அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கட்சியை சொல்லவில்லையே என்று சொன்னார்கள். அதுக்கு நாங்கள் பதிலளிக்கின்ற வகையில் திராணி இருக்கிறதா என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கேட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான். ஆகவே அதற்கு பிறகு கட்சியை நடத்துவதா வேண்டாமா என்று அவர் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்வது அந்த கட்சியைத்தான் குறிக்கும். ஆகவே இரண்டையும் சேர்த்து பார்த்து இவற்றை அவை குறிப்பிலே இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே சட்டமன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது முறையாகாது என்று கருதி நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். சபை நடவடிக்கையில் இல்லாத தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் குறித்து அதிமுக உறுப்பினர் சட்டசபையில் பேசியது அவை மரபல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவையில் இல்லாதவரை பற்றி அவையில் பேசுவது அவை நாகரிகமாகாது. ஏனென்றால் பதில் சொல்வதற்கு அவர் இருக்க மாட்டார். இரண்டாவது, பட்ஜெட்டை ஒட்டி பேசுகிற போது வெளியில் நடந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி அது ஏதோ இந்த ரெண்டு பிரச்சனைக்காக நடந்த வாக்கெடுப்பு போல கருத்து கணிப்பை போல சித்தரித்து பேசுவதும் பொருத்தமாக இருக்காது. இன்று சபையில் நடந்ததில் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. மூன்றாவது, அவை நாகரிகத்தையும் மரபுகளையும் பின்பற்றுவது என்பதிலே எதிர்க்கட்சிகளை விட கூடுதலாக ஆளுங்கட்சிக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாலே அவர்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முதல்வர் அவர்கள் கூட்டிய போது அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் ஆளுங்கட்சி என்கிற பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதெல்லாம் பேப்பரிலே வந்தது. பட் அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ற செயல் உள்ளே இல்லை என்றுதான் என்னால் பார்க்க முடிகிறது. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தனது நிலைப்பாட்டை மத்திய அரசு இன்று மாலைக்குள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சேது சமுத்திர திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டது. ராமேஸ்வரம் அருகே உள்ள வாக் ஜலசந்தி மற்றும் ராமர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளை ஆழப்படுத்தி
கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்துவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனால் இலங்கையை சுற்றி கொண்டு வரும் நேரம் மற்றும் பொருள் விரயம் தவிர்க்கப்படும். இந்த பணி தொடங்கப்பட்ட போது வரலாற்று சிறப்பு பின்னணியை கொண்ட ராமர் பாலத்தை உடைத்துக் கொண்டு செல்ல எதிர்ப்பு எழுந்ததோடு பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. இதில் வழக்கை தாக்கல் செய்த பலரும் ராமர் பாலத்திற்கு பதிலாக தனுஷ்கோடி வழியாக மாற்று திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு நடத்துமாறு கோரிக்கை வைத்ததை அடுத்து அது குறித்து ஆய்வு நடத்துமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் சேது சமுத்திர திட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து இந்த மாற்றுப்பாதை குறித்து ஆய்வு நடத்திய பச்சௌரி கமிட்டி நீண்ட காலத்திற்கு பின்னர் தனது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது. ஆனால் இந்த அறிக்கையை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததால் 6 வார காலத்திற்குள் மத்திய அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் ராமர் பாலம் இருந்த இடத்தை புனிதமான இடமாக இந்துக்கள் கருதுவதால் அதை தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அரசின் வழக்கறிஞர் ஒரு பகுதியை தேசிய சின்னமாக அறிவிப்பதற்கு மத்திய அமைச்சரவை செயலரின் அனுமதி பெற வேண்டும் என்பதோடு பச்சௌரி அறிக்கையை தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவை என்றும் வேண்டுகோள் வைத்தார். இதையடுத்து பழமையான ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிப்பது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று மாலைக்குள் மத்திய அரசு தெரிவிக்காவிட்டால் அதன் கருத்துக்களை கேட்கப்படாமல் விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதிகள் HL தத்து மற்றும் அனில் ஆர்த்தவே ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் தெரிவித்தது. ஜெயலலிதாவுடன் மீண்டும் இணைவதற்கான முயற்சியில் அவரது முன்னாள் தோழி சசிகலா தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவின் முன்னாள் தோழி சசிகலா நேற்று பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாமும் முதல்வர் ஜெயலலிதாவும் 1984 முதல் 24 ஆண்டுகளாக பழகி வந்துள்ளதாகவும் 88 முதல் போயஸ் தோட்டத்தில் வசித்து வந்ததாகவும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் பணிச்சுமையை குறைக்க தாம் விரும்பினேன் என்றும் அவருக்கு பணியாற்றும் நோக்கம் தவிர உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா தன்னை தங்கையாக ஏற்றுக்கொண்டதால் தொடர்ந்து அவருக்கு துணையாக பணியாற்றி வந்ததாக அவர் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். ஆனால் போயஸ் தோட்டத்தில் இருக்கும்போது தனது உறவினர்கள் நண்பர்கள் தனது பெயரை தவறாக பயன்படுத்தியுள்ளனர் என்பது ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்த பின்னரே தமக்கு தெரிய வந்ததாகவும் சசிகலா அந்த அறிக்கையில் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். உறவினர்கள் பல குழப்பங்களை உருவாக்கி ஜெயலலிதாவிற்கு எதிராக சதி செய்தார்கள் என்ற செய்தி தனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளித்ததாக கூறியுள்ள சசிகலா, அவருக்கு நான் கனவிலும் துரோகம் நினைத்தது இல்லை என்றும் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர்கள் தனக்கும் வேண்டாதவர்கள் என்றும் சசிகலா கூறியிருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு எதிராக துரோகம் இழைத்தவர்களை மன்னிக்க முடியாது என்றும் இவர்கள் உறவை துண்டித்துக் கொள்வதாகவும் இனி தனக்கும் அவர்களுக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என சசிகலா குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமக்கு பட்டம் பதவி மற்றும் பொது வாழ்வில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவுக்கு உண்மையான தங்கையாகவே இருக்க விரும்புவதாகவும் ஏற்கனவே அவருக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டதாகவும் சசிகலா உருக்கமாக தெரிவித்துள்ளார். இனியும் தனக்கென வாழாமல் ஜெயலலிதாவுக்கு உதவியாகவே இருக்க விரும்புவதாகவும் சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். சசிகலா கணவர் நடராஜன், சசிகலா சகோதரர் திவாகரன் மற்றும் அவரது உறவினர் ராவணன் உள்ளிட்டோர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். மேலும் ஒரு உறவினரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஒருபுறம் தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தவிர்க்கவும் அவர்கள் மீது புதிய வழக்குகள் போடப்படுவதை தடுக்கவும் இந்த விளக்க அறிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். என்றாலும் இதுவரை 24 ஆண்டுகள் ஜெயலலிதாவுடன் வாழ்ந்து வந்த சொகுசான வாழ்க்கையை மறக்க முடியாத சசிகலா அதை மீண்டும் அனுபவிக்கும் வகையில் தனது உறவினர்களை காட்டிக் கொடுக்கும் அளவிற்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பிரச்சனையை திசை திருப்ப சசிகலா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம் என்றும் தெரிகிறது. ஜெயலலிதாவிடம் இருந்தவரை வெளியில் நடப்பது தெரியாது என்று கூறும் சசிகலா இடையிடையே பெசன் நகரில் உள்ள தனது கணவர் நடராஜன் வீட்டில் தங்கியிருக்கிறார். அண்ணன் சுந்தரவதனன் வாங்கியிருக்கும் புதிய வீட்டிலும் தங்கியிருக்கிறார். ஜெயலலிதாவுடன் சசிகலாவுக்கு உள்ள நட்பை பயன்படுத்தி திவாகரன், தினகரன், சுதாகரன் போன்றவர்கள் வாங்கி குவித்துள்ள சொத்துக்கள், அதற்காக அவர்கள் செய்த அடாவடிகள் அனைத்தும் அறிந்தவர் தான் சசிகலா. சாதாரணமாக ஒரு வீடியோ கடை நடத்தி கொண்டு ஜெயலலிதா நிகழ்ச்சிகளை படம் பிடிக்க வந்தவர் பின்னாளில் பல கோடி ரூபாய் சம்பாதித்து அவரது குடும்பத்தினர் உல்லாசமாக வாழ வழி செய்தார். இப்போது எதுவும் தெரியாதது போல் சசிகலா அறிக்கை விட்டிருப்பது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்தின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ராணுவ தலைமை தளபதி VK சிங் கடிதம் எழுதிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவத்திற்கு வாகனங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் வாங்கும் உத்தரவில் கையெழுத்திட தமக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க ஒரு நபர் முன்வந்ததாக ராணுவ தலைமை தளபதி VK சிங் கூறியது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியது.
இந்த நிலையில் ராணுவ தளபதி வி.கே. சிங் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள அவர் இந்திய ராணுவத்தின் நிலைமை மிக மோசமான நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பீரங்கிகளில் நிரப்பும் வெடிகுண்டுகளில் கூட பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயுத பற்றாக்குறையால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கடித விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று எதிரொலித்தது. இதில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளின் நிகழ்ச்சிகளும் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. மீண்டும் அவை கூடியதும் மாநிலங்களவையில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாட்டின் பாதுகாப்பு குறித்து வெளிப்படையாக விவாதிப்பது நல்லதல்ல என்றும் அரசு அமைப்புகளுக்கிடையேயான ரகசிய தகவல்களை வெளியிடுவது நாட்டின் பாதுகாப்பிற்கு உகந்ததல்ல என்றும் கூறினார். இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களை வெளிப்படையாக விமர்சித்து வரும் ராணுவ தளபதி வி.கே. சிங்கை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் மீதான பொருளாதார தடை விதிக்க முடிவு செய்துள்ள ஐநா தீர்மானத்திற்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவு அளிக்காது என்று தெரிகிறது. டெல்லியில் இன்று பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு தொடங்குகிறது. இதை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கலந்து கொண்டு நடத்திய ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஈரான் நாடு மீது பொருளாதார தடை விதித்துள்ள ஐநாவின் பின்புலமாக இருந்து செயல்படும் அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படும். மேலும் இந்த தீர்மானம் பிரிக்ஸ் நாடுகளை கட்டுப்படுத்தாது என்றும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக பொருளாதாரத்தில் வேகமான வளர்ச்சி அடைந்துள்ள சீனா மற்றும் இந்தியா ஆகியவை கச்சா எண்ணெயை ஈரானிலிருந்து அதிக அளவு இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் என்பதால் ஈரானுக்கு எதிரான ஐநா தீர்மானத்திற்கு அவை ஆதரிக்காது என்று பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஐநா தடை குறித்த பிரிக்ஸ் நாடுகளின் கருத்தை தெரிவித்த இந்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா ஈரான் உடனான வர்த்தகத்தை தடை செய்வதற்கான எந்த ஒரு தீர்மானமும் போடப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஈரான் மீது மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு சீனாவும் தனது அதிருப்தியை தெரிவித்து வருகிறது. இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் தனது மாளிகையில் விருந்தளித்தார். இதில் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்க கடலோர பகுதிகளில் தடுப்பு ஒத்திகை. கடற்கரைகளில் கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு. கேரளாவுக்கு கடத்த முயன்ற 8 டன் உர மூட்டைகள் பொள்ளாச்சி அருகே பறிமுதல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.